எல்லோருக்கும் வணக்கம். நாம இப்ப என்ன பார்க்க போறோம்னா, யுஎஸ்டி சிஹெச்எஃப் அண்ட் என்கியூல வந்து நம்ம ட்ரேட் பண்ணியிருந்தோம். ஸ்கேல்பிங் ட்ரேடிங்கு. அத பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி மேஜர் கரன்சி ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம். நீங்களும் ஒரு ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்றீங்கன்னா, நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஈரோ யுஎஸ்டி பார்ப்போம். ஈரோ யுஎஸ்டி டிசம்பர் ஸ்டார்ட்டிங்கில நல்ல ஸ்விங்கெல்லாம் குடுத்துருக்கு. பட் எண்டுல வந்து ரொம்ப சைட்வேஸ் அப்படியே அரைச்சிட்டு இருக்கு. பட் ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்விங் இருக்கு. எந்த ஸ்விங் ட்ரேடும் வந்து இப்போ ட்ரை பண்ணல. இந்த வீக்கெண்ட் வந்து ஒரு என்எஃப்பி நியூஸ் இருக்கு. அது கம்ப்ளீட் பண்ணா தான், நான் ஸ்விங் ட்ரேடுக்கு வந்து எய்ம் பண்ணுவேன். பட் இப்ப ஒரு ஸ்விங் ட்ரேடிங் வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கான்னு கேட்டா, கண்டிப்பா இல்ல. அதனால நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு நல்ல ஸ்விங் வந்தா கண்டிப்பா ட்ரேட் பண்ணுவேன். டார்கெட் செட் பண்ணுவோம். ஓகே. இந்த 4 ஹவர் ஸ்விங் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க 390 இங்க இருக்கு. லெட்ஸ் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸ்டாப் லாஸ் போகுதா? இல்ல டார்கெட் வருதான்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். நெக்ஸ்ட் ஜிபிபியூஎஸ்டி பார்ப்போம். ஜிபிபியூஎஸ்டி பார்த்தீங்கன்னா, ஸ்விங் நல்லா இருக்கான்னு கேட்டா, கண்டிப்பா இல்ல. கேண்டில்ஸ்டிக் வந்து ஐரே வந்து பெர்ஃபெக்ட்டா வச்சிருக்கான்னு கேட்டா, வச்சிருக்கு. பட் சூப்பரா இல்ல. கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா, செல்லிங் பிரஷர் நல்லாவே தெரியுது. பட் யூரோ யுஎஸ்டி மாரி ஸ்விங் இதில எதுவும் இல்ல. பட் சின்ன டைம் ஃப்ரேம்ல வந்து பார்த்தீங்கன்னா, மார்னிங் வந்து ஒரு ரைசிங் வெட்ஜ் பார்த்தோம். 15 மினிட்ஸ்ல 15 மினிட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரைசிங் வெட்ஜ் பேட்டர்ன். ஓகே. டார்கெட் செட் பண்ணுவோம். டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டு மறுபடியும் ரீடெஸ்ட் அடிச்சுட்டு அப்புறமா டார்கெட் குடுத்துருக்கு. பட் இங்கேயே டார்கெட் வந்து புக் பண்ணியிருக்கலாம். பட் நான் இந்த ட்ரேட் எடுக்கல. நான் வந்து யுஎஸ்டி சிஹெச்எஃப் அண்ட் என்கியூல ட்ரேட் பண்ணியிருந்தேன். அது ஷோ பண்றேன். பட் இதிலேயே பார்த்தீங்கன்னா, 5 மினிட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேரிஷ் ஃபிளாக் பேட்டர்ன் வந்து இருக்கு. இதுக்கு டார்கெட் செட் பண்ணுவோம். இதுக்கு டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கு. ஓகே. நம்ம வந்து யூரோ யுஎஸ்டி, ஜிபிபி யுஎஸ்டி 2மே வந்து செல் சைடு தான் இருக்கு. லெட்ஸ் சி வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸ்டாப் லாஸ் அடிக்குதா? இல்ல டார்கெட் வருதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். பட் இந்த ட்ரேட்ல நம்ம வந்து பார்க்கல. ஜஸ்ட் வாட்ச் பண்ணி தான் பார்த்துட்டு இருக்கோம். ஏயுடி யுஎஸ்டி. ஏயுடி யுஎஸ்டில வந்து பார்த்தீங்கன்னா, 4 ஹவர்ல ஒரு புல்லிஷ் பிளாக் பேட்டர்ன் போட்டுட்டு அப்படியே போயிட்டுருக்கு. இதுக்கு டார்கெட் செட் பண்ணோம். ரொம்ப பெருசா இருக்கு. பட் நம்ம வந்து இது அந்த ட்ரேடும் வந்து எய்ம் பண்ணல. பட் டெக்னிக்கலா வந்து அட்வான்ஸ் பேட்டர்ன் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்குறோம். டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, 6822 வரையும் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸ்டாப் லாஸ் வருதா? டார்கெட் வருதான்னு பார்ப்போம். நியூசிலாந்து, யுஎஸ்டி எதுவும் இல்ல. யுஎஸ்டி கேட், யுஎஸ்டி கேட்லயும் எதுவும் இல்ல. சிஹெச்எஃப். சிஹெச்எஃப்ல தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ணியிருந்தோம். அத பார்ப்போம். 5 மினிட்ஸ். மார்னிங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இயர்லி மார்னிங்கே வந்து ஒரு நல்ல ட்ரேடு. ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள்.
15 மினிட்ஸ்லயும் ஓகே. 15 மினிட்ஸ் கூட நல்லா தான் இருக்கு. மார்னிங் இந்த ட்ரேட் பண்ணியிருந்தோம். ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட். ஓகே. அடுத்தது பார்ப்போம். டார்கெட் குடுத்துட்டு அப்படியே அரைச்சிட்டு பை ஆயிடுச்சு. இது ஒரு கரெக்ஷன் ட்ரேட் தான். பட் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியால நம்மளுக்கு வந்து ஒரு அசனிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து கிடைச்சது. ஓகே. நெக்ஸ்ட் யூஎஸ்டி ஜேபிஒய் எதுவும் இல்ல. கோல்டு கோல்டுல வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இன்வெர்டட்ன்னு சொல்லி வந்து போட்டிருந்தது. பட் அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கேப் அப்லயே போயிடுச்சு. அத நம்ம எதுவுமே பண்ண முடியாது. கேப் அப் ஆயிட்டு அப்படியே போயிடுச்சு. டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் போயிருக்கு. பட் ஃபுல் டார்கெட் போகல. பட் அது ஃபுல் டார்கெட் போகாதுன்னு நெனைக்கிறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இங்கேயே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து எடுத்துருச்சு. செல்லிங் பிரஷர் நல்லாவே தெரியுது. ஒரு அட்வான்ஸ் பேட்டர்னா வந்து பையிங் பிரஷர் வந்திருக்கு. பட் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட செல் ஆகுது. மத்தபடி இதில வேற ட்ரேட் எதுனா இருக்கான்னு கேட்டா, கண்டிப்பா எதுவும் இல்ல. ஸ்கேல்பிங் கூட இல்ல. சரி அடுத்தது பார்ப்போம். சில்வர்ல எதுவும் இல்ல. என்கியூ. டுடே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரேட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, யுஎஸ்டி சிஹெச்எஃப் அதுக்கப்புறம் என்கியூ. என்கியூல அதே மாரி ஒரு 5 மினிட்ஸ் ஸ்கேல்பிங். ஓகே. 5 மினிட்ஸ்ல ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன். என்கியூ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபியூச்சர்ல ட்ரேட் பண்ணியிருந்தோம். ஓகே. நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 0.5% வந்து ரிஸ்க் எடுத்திருந்தேன். டார்கெட் வந்து ஹிட் ஆயிருக்கு. நல்லா 1:2 ரிஸ்க் ரிவார்டு தான் இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்படியே அப்படியே ஃபால் ஆயிருச்சு. பட் அங்கருந்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 6:00 வந்து பார்த்தீங்கன்னா, 6:45 6:45க்கு வந்து நியூஸ் வந்தது. அங்க வந்து அப்படியே பூம் ஆயிடுச்சு. பட் இது ஏன் பூம் ஆச்சுன்னு பார்ப்போம். ஓகே. பாட்டம்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபாலிங் வெட்ஜ் பேட்டர்ன் போட்டு தான் போயிருக்கு. ஓகே. ஒரு கன்ஃபர்மேஷன் குடுத்துட்டு தான் போயிருக்கு. ஃபாலிங் வெட்ஜ் பேட்டர்ன். டார்கெட் அது எங்கேயோ போயிடுச்சு. பட் நம்ம எல்லா பேட்டர்னுமே ட்ரேட் பண்ணலாமான்னு கேட்டா, அப்படி இல்ல. நான் வந்து சிமெட்ரிக்கல் ட்ரேட் பண்ணேன். அவ்வளோதான் டே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த ரெட் கேண்டில்லே வந்து டார்கெட் வந்து ஹிட் ஆயிருச்சு. ஓகே. டுடே வந்து பார்த்தீங்கன்னா, யுஎஸ்டி சிஹெச்எஃப் 5 மினிட்ஸ் அண்ட் 15 மினிட்ஸ்ல வந்து அந்த அசனிங் ட்ரையாங்கிள் பார்த்தோம். அது வந்து பார்த்தீங்கன்னா, டார்கெட் வந்து பெர்ஃபெக்ட்டா ஹிட் ஆயிருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என்கியூல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சிமெட்ரிக் ட்ரையாங்கிள் அதுவும் ஹிட் ஆயிருந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா, யுஎஸ்டி சிஹெச்எஃப் 5 மினிட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, பிரேக் அவுட் ஆயிட்டு, ரீடெஸ்ட் அடிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து டார்கெட் நோக்கி வந்துட்டு இருந்தது. அப்பதான் வந்து இத டவுன்லோட் பண்ணேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து டார்கெட் ஹிட் ஆகும்போது, நெக்ஸ்ட் வந்து என்கியூ பார்த்துருவோம். என்கியூ ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் போட்டு வந்து பிரேக் அவுட் ஆயிட்டு, ரீடெஸ்ட் அடிச்சு தான் வந்து ஃபால் ஆச்சு. ஓகே. அத டார்கெட் பார்ப்போம். 2மே வந்து ஒரு நல்ல என்ட்ரி, ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட். பட் நம்ம வேற எந்த என்ட்ரிக்கும் வந்து வெயிட் பண்ணல.
கிடைச்சது வந்து மேஜர் கரன்சில வந்து யுஎஸ்டி சிஹெச்எஃப் அண்ட் என்கியூ. ஓகே. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் சி அனதர் வீடியோ. தேங்க் யூ.